வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். என்னன்னே தெரில, கடுப்பா இருக்கு. காலேஜ் போனாவே நிம்மதியே இல்லை. ஐயோ கடவுளே, ஏன்டா இந்த லவ்வை பண்ணி தொலைச்சேன்னு எனக்கு இன்னும் நினைக்க காண்டாகுது. லவ்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறது, லவ் பண்ணிக்கிறது, அஃபெக்ஷன் எல்லாமே சேர்ந்து தான் லவ். இதில் ஒன்றுமே இல்லாமல் அவளை எப்படி நான் லவ் பண்ணுறது? அவளை பார்க்கும்போது எனக்கு இப்போலாம் கோபம் தான் வருது. அவள் என்கிட்ட வந்து பேச வந்தாவே எனக்கு எரிச்சலாக வருது. ஓ கடவுளே, ஏன் நான் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துகிட்டு இப்படி உட்காந்து புலம்பிட்டுருக்கேன்னு எனக்கே தெரியல. நீ எங்கே இருக்க மித்ரா? உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு சந்தோஷம் அது மட்டும்தான் இருக்குது. உன்னை ஃபோட்டோவில் பார்க்கும்போதே எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா, உன்னை நேரில் பார்த்து பழையபடி நம்ம சிரித்து பேசி விளையாண்டு அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் இன்னும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன் நீங்கள் எல்லோரும் எங்களை விட்டுட்டு போனீங்க? ஏன் எங்களை வேணான்னு ஒதுக்குனீங்க? எல்லோரும் ஒன்றா இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ ஒன்றும் கெட்டு போகல மித்ரா. கூடிய சீக்கிரமே உங்களை நேரில் வந்து பார்க்கணுன்றது தான் என்னோட ஆசை மட்டும் இல்லை, அர்ஜுன், அனிதா, அப்பா எல்லாரோட ஆசையுமே. அது எப்படியாவது நடக்கணும். அதுக்கு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் உன்னோட ஃபோட்டோவை இப்படி பார்த்தேன்னா எல்லாமே மறந்துடுது. எவ்வளோ கன்ஃபியூஸ்டாக, எவ்வளோ கோபமாக, எவ்வளோ அப்செட்டாக நான் காலேஜ்லேருந்து வந்தேன் தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே எல்லாமே மறந்துடுச்சு. உங்களை எப்போ பார்ப்போம், உங்களுக்கெல்லாம் எப்போ பேசுவோம், எப்படி பழையபடி இருப்போம் அப்படின்னு அந்த தாட் போயிடுச்சு. ஸோ நீ ஃபோட்டோவில் உன்னை பார்க்கும்போதே எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா நேரில் பார்த்தா எல்லாமே சரியாயிடும்னு தோணுது மித்ரா. விதியை பற்றியா மித்ரா? நான் இப்போ உன் ஃபோட்டோ வச்சு புலம்பிகிட்ருக்கேன். உன்னை நினச்சானா நான் யாருன்னு கூட உனக்குலாம் தெரியாது. கண்டிப்பாக மறந்துருப்பேன். ஏன்னா சின்ன வயசில் நம்ம விளையாடிருக்கோம், பேசியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் நிறைய கேப் வந்துருச்சு, 10 years. ஸோ அதில் நீ எங்களை கண்டிப்பாக மறந்துருப்ப. நீ மட்டும் இல்லை, வித்யாக்கா, காயு எல்லாருமே மறந்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அத்தை மட்டும் மறந்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ வலி இருக்கும். அதனால தான் எங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் எங்களை பார்க்கணும், எங்களை பேசணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு இருக்கும். உன்னோட இந்த பார்வை என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே தோணுது மித்ரா. ஆனால் என்னன்னு தான் எனக்கு புரியல. சேரவில்லை காற்றில் எங்கும் உன் வாசம், வெறும் வாசம் வாழ்க்கையில். நீ எப்போ பார்க்குறது? என்னை மாமான்னு நீ எப்போ கூப்பிடுவ? உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா மித்ரா? என்னை மாமான்னு நீ கூப்பிட மாட்டேன், டே அகில் அப்படி தான் கூப்பிடுவேன். நான் உன்னை மிரட்டி மாமான்னு கூப்பிட வைப்பேன், நீ கூப்பிடவே மாட்டேன். ஆனால் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீ மாமான்னு கூப்பிட்டுருவேன். அதுக்காகவே உனக்கு டெய்லி சாக்லேட் வாங்கி கொடுத்து மாமான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்பேன். நீ ரொம்ப ரேராக தான் கூப்பிடுவேன், ஆனால் கூப்பிட்டாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் தெரியுமா? இப்போது இந்த அகிலையும் மறந்துருப்ப, இந்த மாமாவையும் மறந்துருப்ப. இல்லை, மிஸ் யூ மித்ரா. உன்னை மட்டும் இல்லை, என்னோட மொத்த ஃபேமிலியையும், என்னோட அத்தை, மாமா, காயு, வித்யாக்கா, உன்னை எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களை ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், உங்களை ஞாபகம் இருக்கும். பட் அவ்வளோவா உங்களை பற்றி யோசிக்கவே மாட்டேன். அப்பா அழுகும்போது அத்தையை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். அத்தா அப்பாவை ஏற்றுக்கலாமே, ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் உங்களை சேர்த்து வைக்கணும்னு ஒரு நாள் கூட நான் நினச்சதில்லை. எப்போ உங்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக ஒரே ஃப்ரேமில் நான் பார்த்தணும், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோடு நம்ம ஒன்றா இருக்கணும், பழையபடி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. அப்பா கூட எப்படியாவது அத்தையை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணமும் வந்திருக்கு. இதெல்லாம் அவங்க எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது தான். கூடிய சீக்கிரமே நேர்லேயும் உங்களை பார்க்க வரேன். அதே மாதிரி எல்லோரும் ஒன்றா ஒரே குடும்பமாக இருக்க போகிற நாளும் ரொம்ப தூரத்தில் இருந்தல, சீக்கிரமே மித்ரா. உன்னை காணும் ஒரு நொடி இங்கு இனி இல்லையே, தேடுகிறேன் என் கனவுகளில். எனக்கு ஒரு ஐடியா. சிவிக்கு கால் பண்ணி உங்களோட நம்பர் இல்லை உங்ககிட்ட பேச முடியுமா அப்படி ஏதாவது அவங்ககிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பாக அவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான். ஓகே, அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறேன்.
என்ன எடுக்க மாட்டான்? ஒருவேளை பிஸியா இருக்கானோ? ஹலோ டே மச்சான் அகிலு. டே எப்படிடா இருக்க சிவி, நல்லா இருக்கியா? எனக்கு என்னடா, நான் சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அப்புறம் அத்தை மாமா அப்புறம் அனிதா அப்புறம் அர்ஜுன் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க மச்சான். அப்புறம் வீட்ல அத்தை மாமா அப்புறம் சுபி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. சுபி என் கூட தான் இருக்கான். நாங்க பெங்களூர்ல தான் படிச்சுட்டு இருக்கோம், தெரியும்ல? ஏன்டா தெரியாம? நீங்க தான் டச்லயே இல்ல, அவ்வளவா பேசுறது கிடையாது. பட் நீங்க என்ன படிக்கிறீங்க என்ன பண்றீங்க எல்லாம் தெரியும்டா, அப்பா சொல்லுவாரு. ஆமா, நீங்களாம் தேவகோட்டைக்கு வந்து எங்களை கொஞ்சம் எட்டி பார்க்கணும். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ வந்து பார்த்தாதான் எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். நீங்க தான் சென்னையை விட்டு வெளியிலே வர்றது இல்லையே, அப்புறம் எப்படிடா? கரெக்ட் தான் மச்சான் நீ சொல்றது. என்ன பண்றது, சென்னையில வந்து செட்டில் ஆகும், சென்னையை விட்டு வேற எங்கேயுமே போறதுக்கு தோண மாட்டேங்குதுடா. தோணாது. சரி, எனக்காவது ஒரு ஃபோன் பண்ணி பேசலாம்ல, இல்லை மெசேஜாவது பண்ணலாம்ல? நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கடா. ஏன்டா நாயே, என்ன கேக்குறீல்ல? ஏன் நீ பண்ணலாம்ல, ஒரு ஃபோன் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம்ல, நீ மட்டும் பண்ண மாட்ட? டேய் அப்படிலாம் இல்லடா. என்ன அப்படிலாம் இல்லடா? சரி ஓகே, அதெல்லாம் விடுடா. காலேஜ் எப்படி போகுது? ம் அதுக்கு என்னடா போகுது. உங்க 2 பேரும் காலேஜ் எப்படி போகுது? ஒரே கிளாஸ் தானே நீங்க 2 பேரும்? ஆமாடா, ஒரே கிளாஸ் தான். ஏண்டா சென்னையில் காலேஜ் இல்லாத மாதிரியா நீங்க பெங்களூர் போயிருக்கீங்க? இங்க வந்தீங்கன்னா நாங்களாம் இருக்கோம், பார்த்துட்டு இருப்போம், நம்மளும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கலாம். ஏன்டா இங்கே விட்டுட்டு அங்கே போனீங்க? டேய் சுபி தாண்டா, சுபிக்கு பெங்களூர்ல போய் படிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால என்னையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். அதனால தான் அங்கே போயிட்டோம், இல்லைன்னா சென்னை தான் வந்திருப்போம். என்ன பண்ணுது அந்த எருமை? அந்த எருமை கூட ஒரு ஃபோன் மெசேஜ் எதுவுமே பண்ண மாட்டுது. இருக்கானா? இப்பதான்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனா. என்னடா ஹாஸ்டல்ல இருக்கீங்களா இல்ல ரூம் எடுத்து இருக்கீங்களாடா? ரூம் எடுத்து இருக்கிற அளவுக்குலாம் நமக்குலாம் எதுவுமே தெரியாது மச்சான். சமைக்க கூட தெரியாது, அப்புறம் எங்கிட்ட ரூம் எடுத்து இருக்கிறது? ஹாஸ்டல்ல தான் இருக்கோம். ஓ சரி சரிடா மச்சான். சரிடா, எது கால் பண்ண? எதுவும் விஷயம் இல்லாம கால் பண்ண மாட்டியே? ஏதோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு, அதான் கால் பண்ணிருக்க. என்னடா? அதான் என் மச்சான்றது கரெக்டா கண்டுபிடிக்கிற. எப்படிடா? வேற எப்படி? நீ ஃபோனே பண்ண மாட்ட, மெசேஜ் பண்றதே அபூர்வம், இல்ல ஃபோன் பண்ணிருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். சொல்லு. இல்லடா சிவி, அது வந்து அத்தை அத்தை எப்படிடா இருக்காங்க? அதான் சொன்னேனேடா, எங்க அம்மா நல்லா இருக்காங்க, தேவகோட்டையில தான் இருக்காங்க. டேய் நான் பெரிய அத்தையை கேட்கலடா. வேற யாரை கேட்குற? டேய் நான் சின்ன அத்தையை கேட்குறேன்டா, அவங்க எப்படி இருக்காங்க? ஓ சித்தியை கேட்குறியாடா? சித்தி ரொம்ப நல்லா இருக்காங்கடா. என்னடா திடீர்னு சித்தியை பற்றி கேட்குற? இல்லைடா, வீட்டில் ஒரு இன்சிடென்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஸோ அதுலேருந்து அத்தையை பார்க்கணும், மாமா பார்க்கணும், அப்புறம் வித்யாக்கா காயு மித்ரா எல்லாருமே பார்க்கணுன்னு எனக்கும் சரி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சரி ஆசை வந்துருச்சுடா. அதனால தான் உன்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணேன். என்கிட்ட ஹெல்ப் கேட்கவா? என்ன ஹெல்ப்டா சொல்லு, எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன். இல்லை மச்சான், அத்தையை பார்க்கணுன்னு அப்பா ரொம்ப வருஷமாக தவிச்சிட்டு இருக்காரு. அது உனக்கே நல்லா தெரியும். ஆனால் அத்தை அப்பா மேல உள்ள கோவத்தினால அவங்கள பார்க்கறது என்ன, பேசக்கூட மாட்டுறாங்க. பட் அத்தையும் அப்பாவையும் ஒன்று சேர்க்கணும்டா. அப்பா கஷ்டப்படுறத பார்க்க முடியலடா. அவரு அக்கா கிட்ட பேசாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருடா. அதான் தெரியுமே, மாமா எவ்வளோ தடவை அம்மா மூலியமா கூட சித்தியை கன்வின்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் சித்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதை விட ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்கடா. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா பண்ணதும் ரொம்ப தப்பு இல்லை. டேய் அப்பா என்னடா பண்ணாரு? அம்மா பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் அப்பா இப்போ வரைக்குமே அம்மாவுக்கு பயந்துட்டு தான் இருக்காரு, அப்பவும் பயந்துட்டு தான் இருந்தாரு. அதை தான் அம்மா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி மச்சான், அதெல்லாம் விடு, அதெல்லாம் பழைய விஷயம். இப்போ என்ன ஹெல்ப் பண்ணு சொல்லு. இல்லடா, அத்தையை நேரில் பார்த்து பேசலான்னு நினைக்கிறேன். வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் தர முடியுமா? டேய் நான் தான் அட்ரஸ் கொடுத்துச்சுன்னு சித்திக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் என்னைய. டே உன் பேர் வராதபடி நான் பார்த்துக்கிறேன்டா, நீ அட்ரஸ் மட்டும் கொடு. டேய் அகில், நீ என்ன மென்டலா? நம்ம எல்லாரும் டச்சில் இருக்கோன்னு சித்திக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ வீட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு காரணம் நானோ இல்லை சுபியோ இல்லை அம்மாவோன்னு தான் நினைப்பாங்க. அப்புறம் எங்க கூட சண்டை போடுவாங்கடா. உனக்கு தெரியுமா, சித்தி முன்னாடியே சொல்லிட்டாங்க, எங்களை பற்றி எதுவுமே வந்து மாமா ஃபேமிலிக்கு போகக்கூடாது, அதாவது அவங்க தம்பி ஃபேமிலிக்கு போகக்கூடாது, ஒரு ஃபோட்டோ கூட அவங்களுக்கு நீ அனுப்பக்கூடாது, ஃபோட்டோ கூட நீ அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாதுன்னு முன்னாடியே சித்தி சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட நான் வச்சிருக்க மாட்டேன், நானும் சரி சுபியும் சரி. டேய் அந்த அளவுக்கு நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம்? சரி நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம்? அப்பா அம்மா விட்டுரு, எங்ககிட்டயாவது பேசலாம் இல்லடா அத்தை. ஏய் சித்திக்கு உங்கள் மேலாம் நிறைய பாசண்டா. உங்களை பார்க்கணும் பேசணும்னா நிறைய ஆசைப்பட்டிருக்காங்க. என்கிட்ட கூட கேட்டு உன் ஃபோட்டோ, அனிதா ஃபோட்டோ, அர்ஜுன் ஃபோட்டோலாம் அவங்க எவ்வளோ தூரம் பார்த்து அழுதுருக்காங்கடா. உங்கள் மேலாம் அவங்களுக்கு கோபம் இல்லை, சொல்லப்போனால் மாமா மேலே கூட கோபம் இல்லைடா, வருத்தம் தான் இருக்குது. அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறது, மறுபடியும் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கடா. சரி ஓகே, நீ அட்ரஸ் தர வேணாம், நீ நம்பராவது கொடுடா. யாராவது வித்யாக்கா நம்பரோ இல்லை காயத்ரி நம்பரோ இல்லை மித்ரா நம்பரோ, யார் நம்பரையாவது கொடுடா. அவங்க மூலியமா ஏதாவது பேசி ட்ரை பண்ண பார்க்குறேன்.
கதையை கெடுத்தட்டா நல்லா நீ. அவங்கெல்லாம் அவங்க அம்மா விட கோவமா இருக்காங்கடா அவங்க மேல. அம்மா சொல்லாம அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி உங்க மேல ஞாபகம் இருந்தா நேரம் உங்களுக்கு எப்படியாவது கால் பண்ணிருப்பாங்கல்ல. அத்தைக்கு பிடிக்காது எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்கடா. அத்தை ஒருவேளை அவங்களை ஏத்துக்கிட்டா அவங்க ஏத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்கள வச்சுலாம் எந்த மூவுமே பண்ண முடியாது. டைம் வேஸ்ட் தான் அதெல்லாம். டேய் சிவி, என்னடா இப்ப நான் பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா கிட்ட வேற நான் கான்பிடென்ட்டா சொல்லிட்டு வந்துட்டேன் உங்களே அத்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு. நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ நம்பர் கொடுடா, யார் நம்பராது நான் பேசி பாக்குறேன். டேய் பிங்கிலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவா, நான் தான் நம்பர் கொடுத்தேன்றத. பிங்கியா? யாருடா? ஓ உனக்கு தெரியாதுல்ல, மித்ராவோட நிக்நேம் பிங்கிடா. பிங்கின்னு சொல்லி அதுவே பழக்கமாயிடுச்சு. அவளாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாடா. நான் தான் நம்பர் கொடுத்தேன்னு அப்புறம் கொன்னே போட்டுருவா. அதனாலதான் சொல்றேன், அந்த முயற்சிலாம் எடுக்காதடா மச்சான். நீ நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறது கரெக்ட் தான். பட் நீ எங்க அம்மா மூலியமாவே போடா. அத்தை கிட்ட பேசி, உங்க அத்தை கிட்ட பேசி அவங்க மூலியமா போ, அதுதான் கரெக்டா இருக்கும். சரி மச்சான், நான் பெரியத்தைக்கிட்ட பேசிக்கிறேன். பெரியத்தைக்கிட்ட பேசி என்ன பண்றதுன்னு ட்ரை பண்றேன். சரி நீ போட்டோவை தான் அனுப்பிவிடேன். நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன்டா, அப்பா பார்க்கணும்னு சொன்னாரடா. போட்டோ மட்டும் ஃபேமிலி போட்டோ அனுப்பிவிடு, அது போதும். போட்டோவா? சரி ஓகே, போட்டோ அனுப்புறதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. யாருக்கும் அனுப்பிடாத. ப்ளஸ் என்கிட்ட ஃபேமிலி ஃபோட்டோலாம் இல்லைடா. இப்போ மினி அக்கா கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இருக்கு. நான் அதை வேணா உனக்கு அனுப்புறேன். யாரு மினியா? யாருடா? ஏய் ராதாத்த பொண்ணுடா, நம்ம சித்தப்பாவோட தங்கச்சி பொண்ணு. ஓ அவங்களாடா? அவங்க சென்னையில தான் இருக்காங்களா? பின்ன சென்னையில தாண்டா இருக்காங்க. ராதாத்துக்கு 2 பசங்க, மினி அக்காவும் அப்புறம் சித்து மாமாவும். தெரியும்டா, அவங்களுக்கு 2 பசங்க இருக்கால, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? அவங்களா? சித்து மாமா டாக்டரா. அப்புறம் மினி அக்காக்கு இப்பதான் 1 இயர் ஆகுது கல்யாணம் ஆகி. அப்போ எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருப்பீங்கல்ல சென்னை? ஏன் வராம? அதெல்லாம் வந்தமே, வந்து ஒரு வாரம் ஃபன் பண்ணிட்டு தாண்டா போனோம். பத்தியாடா, சென்னை வர வந்திருக்கீங்க. ஆனா என்ன பார்க்கணும், என் ஃபேமிலியை பார்க்கணும்லாம் உங்களுக்கு ஆசை இல்லை. நீ கூட வரல பத்தியா சிவி? சுபிக்கு இருக்கு ஒரு நாள், ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டான். அவன் வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்றா. சரி மச்சான் கோவப்படாத. சித்தி இருந்தனால தான் எங்களால் வர முடியல. ஏன்னா சித்திக்கு தான் பிடிக்காதுல்ல, அதனால தான்டா மச்சான். சாரிடா. எனக்கும் ரொம்ப ஆசைடா நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்து ஜாலியாக இருக்கணுன்றது. கூடிய சீக்கிரமே ஒன்று சேரும்டா, நான் ஒன்று சேர்க்குறேன். சரிடா மச்சான், எனக்கு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிவிடு. சரிடா மச்சான், இரு நான் ஃபோட்டோ அனுப்பிடுறேன். சரி ஓகேடா, பாய்டா. பாய் மச்சான். என்னவ இன்னும் அனுப்பல? ஆஹா, அனுப்பிட்டான். அத்தையும் மாமாவும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்காங்க. வித்யாக்கா அப்பா செம்ம சேஞ்சு. சின்ன வயசுல இருந்தோட இப்போ வேற மாதிரி இருக்காங்களே. வித்யாக்கா என்ன படிக்கிறாங்க? அவங்ககிட்ட கேட்கவே இல்லையே. சரி மெசேஜ்ல கேட்போம். ஓ வித்யாக்கா இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்களா? காயு சென்னையில் தான் படிக்கிறாளா? அடப்பாவி, இவ்வளோ நேரம் பேசினா அதை சொல்லவே இல்லை அவன். சென்னையில் 2nd இயர் படிக்கிறாளா? மித்ரா 12th, அதுதான் தெரியுமே, ஏன்னா அர்ஜுன் வயசு தானே அவளுக்கு. இது காயு ஃபேஸ் அப்படியே தான் இருக்கு, மாறல. ஆனால் மேடம் தான் கொஞ்சம் ஸ்டைலாக மாறிட்டாங்க போல. அடுத்தது மித்ரா தான் லோட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். மித்ராவா? என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே. என்னடா அகில் மீ மருந்து பார்த்துட்டு இருக்க? இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டாளா? டேங்கப்பா, மேடமும் பெரிய சிங்கர் போல இருக்கே. பாட்டெலாம் பாடியிருக்காங்க போல. நம்ம 2 பேருக்குள்ள நிறைய விஷயம் ஒத்து போகுது மித்ரா. எனக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கும் பிடிக்கும் போல இருக்கே. மித்ரா, உன்னை இப்போ உள்ள ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய பொண்ணாக தெரியுற. ஆனால் இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்க. இந்த வயசில் தான் நான் உன்னை கடைசியாக பார்த்தது. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, ரொம்ப டிஃப்ரெண்ட். எல்லாருமே பார்த்தேன், பட் எனக்கு எதுவுமே தோணலை. பட் உன்னை பார்க்கும்போது என்னமோ தோணுது மித்ரா, எனக்கு சொல்ல தெரியல. உன் நம்பர் மட்டும் கிடைச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சிபி தரமாட்டானே. சுபிகிட்ட வேணால் கேட்டு பார்ப்போமா? இல்லை நான் அத்தைக்கிட்டே பேசிடுறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவனுங்க ரொம்ப பயப்படுறானுங்க. அத்தைக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ஒன்று பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு தோணுது. எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாய் அட எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய்.
அடி இதற்கென்ன அர்த்தம், என் உயிரெல்லாம் சப்தம், இனி எனக்காக மீண்டும் வந்தார். நிலவின் பின்புறமாய் அட நீதான் இருந்தாயா, கோயிலின் குரல் வலையில் ஒளிந்தே கிடந்தாயா, நிலவின் மடியில் தவிழ்ந்தாய் கிடந்தாய், நீதானா ஒளிந்தோடினாய். என்னோட உண்மையான உறவு நீதான் மித்ரா, என்னோட அத்தை பொண்ணு. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதும். டேய் தம்பி, இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகுமாண்டா? நம்மளும் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் 1/2 நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. சித்து என்ன சொன்னான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, குழந்தை தலையெல்லாம் திரும்பிடுச்சு, கொஞ்சம் வாக் பண்ணால் குழந்தை நார்மல் டெலிவரியில் வந்துடுவாங்கன்னு சொல்லி தான் சித்து சொல்லிட்டு போனான். அதனால வாக் பண்ண வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னான். பட் இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியலையே, சித்துவும் காணுமே. பிரச்சனை என்ன எதுவும் சொல்லல மாப்பிள்ள? ஐயோ அங்கிள், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. 2 பேருமே ஸ்கேன் எடுத்து பார்த்ததில்ல. நீங்க பயப்படாதீங்க. நீங்க எல்லாரும் பயந்து அண்ணனையும் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. எல்லாரும் பொறுமையா இருங்க. வெளியில வந்து சித்து அத்தா சொல்லுவாங்க எதா இருந்தாலும். ஆமா அங்கிள், நீங்க யாரும் பயப்படாதீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சித்து சொல்லிட்டு போயிருந்தான். ஏதாவது பிரச்சனைனா சொல்லியிருப்பான்ல. மனசு கேட்க மாட்டேங்குதுப்பா, பயமா இருக்கு. எங்க நம்ம பிள்ளை நல்லபடியா குழந்தைய பெற்றெடுக்கணும். அது வரைக்கும் என் உயிர் என் கையிலே இருக்காது. அல்லாத நீ வேற அழுது என்ன இன்னும் கஷ்டப்படுத்தாதம்மா. அவ நல்லபடியா குழந்தைய பெற்றெடுப்பா. நம்ம வாரிசு, நம்ம வீட்டு வாரிசும் சரி, நம்ம வாரிசும் சரி நல்லபடியா இருப்பாங்க. அம்மா அம்மா வலிக்குது சித்து, வலிக்குது சித்து, முடியல அம்மா. அப்பா மினி கொஞ்சம் பொறுத்துக்கோ மினி, அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பெயின் வந்துருச்சு, நான் செக் பண்ணி பார்க்குறேன். டாக்டர் வலிக்குது. அம்மா ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். முடியல சித்து, எங்க போயிடாத, என்னால முடியல. இங்க தான் மினி இருக்கேன், நீ பயப்படாத. சூப்பர் சூப்பர் சித்து, சர்விக் ஓப்பன் ஆயிடுச்சு சித்து. பாப்பாவோட ஹெட்டும் பொசிஷனில் தான் இருக்கு. உங்கள் அக்காவை கொஞ்சம் புஷ் பண்ண சொல்லுங்க. மினி கொஞ்சம் புஷ் பண்ணு மினி, அப்பதான் பாப்பா வெளில வரும். ட்ரை பண்ண. என்னால முடியல சித்து, எனக்கு வலி தாங்க முடியல. நீங்கள் ட்ரை பண்ணுங்கம்மா, நீங்கள் ட்ரை பண்ணால் தான் பேபி வெளில வருவாங்க. நீங்கள் புஷ் பண்ணுங்க. டாக்டர் என்னால முடியல டாக்டர், புஷ் பண்ண முடியல. பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஐ ட்ரை லெவல் மை பெஸ்ட் டாக்டர். அம்மா மினி இங்க பாரு, நிதானமா, நீ ரொம்ப பதட்டப்படக்கூடாது, ஓகேவா? கான்சியஸ்லயே இருக்கணும். நீ புஷ் பண்ணு, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமாம் மினி, நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுங்க. கான்சியஸ்லேயே இருங்க, ரொம்ப கத்தாதீங்க, பேபி பயப்படுவாங்க, ஓகேவா? ஓகே ஓகே டாக்டர். மினி புஷ். குழந்தை தலை திரும்பிடுச்சு. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுமா, ட்ரை பண்ணு சித்து, ஹெல்ப் பண்ணு. யா டாக்டர். மினி புஷ், மினி புஷ். அவ்வளோதான் அவ்வளோதான். அம்மா அன்னைக்கு குழந்தை பிறந்துச்சு, குழந்தை சவுண்ட் கேக்குது. அண்ணா கேக்குதா? கேக்குது மகி, நல்லாவே கேக்குது. பா முருகா, உங்க வீட்டு வாரிசு வந்துருச்சு. ஆமாண்ணே, கேக்குதா? சவுண்ட் எவ்வளோ சவுண்டு? ஆமா, இந்த சத்தத்தை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நேரம் அழுத கண்ணீர் எல்லாமே மறந்துருச்சு சம்பந்தி. நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூடா மகி. ஐயோ என்ன பேபின்னு தெரியலையே, சீக்கிரம் சித்துவை தானே வர சொல்லுங்க. என்னடி சித்து வந்து சொல்லுவான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மினி, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், பேபி என்கிட்ட கொடுங்க. இந்தா சித்து, பார்த்து சித்து. தங்கமே வெல்கம். இந்த மாமா கையில் வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சந்தோஷம்தான். உங்களுக்காக அந்த மாமா என்ன வேணா பண்ணுவேன், நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க. உங்களுக்காக வெளியில் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நம்ம போய் எல்லாரையும் பார்க்கலாமா? மினி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சித்து கொண்டு போய் பேபி காட்டிட்டு வரட்டும். அடுத்த பேபிக்கான எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும். சித்து நீ சீக்கிரம் கொண்டு போய் காட்டிட்டு வா. குழந்தைய கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்குது சித்து, உனக்கே தெரியும்ல, ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா உங்களை நார்மல் வாட்ச் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், நான் போய் வீட்டில் எல்லாத்தையும் காமிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா. டேய் பெத்தவள்கிட்ட காமிடா ஃபஸ்ட்டு. ஆமால, மறந்துட்டேன். இந்த பாரு. பாவின் நிலாவே வாடாத போய்
சரி ஓகே ஓகே கூட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. காமிச்சிட்டு எடுத்து வரணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு பாப்பாக்கு. ம் சரிடா பார்த்து. ஓகே மினி, நீ ரெஸ்ட் எடு, நான் பாப்பா கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். ம் சரிடா. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. என்ன சொல்லுங்க? என்னடா? இருங்க இருங்க, எதுக்கு இப்படி எல்லாரும் கோரஸ்ல கத்துறீங்க? இந்தாங்க மாமா, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். பாய் பேபி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம் டு அவர் ஃபேமிலி சாம். ஐயோ அண்ணா கியூட்டி பாய், அழகா இருக்க நீ தங்கம். அத்தே பாரு. அடடே பேரு இவ்வளோ அழகா இருக்கா. எங்கோட்ட ராஜகுமாரனா நீங்க? எங்கோட்ட ராஜகுமாரன் வந்திருக்கீங்களா? எம்பிட்டு அழகா இருக்கா. அப்பயே பையன் மாதிரியே இருக்கா. ஆமா மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்கா. தங்கம், தாத்தாட்ட வாங்கிட்டு தங்கம். பிறந்து வரும்போதே சிலரு வரம் வாங்கி வருவாங்க, பிறந்து வரும்போதே சிலரு வரம் தரவே வருவாங்க. இந்தாங்க அங்கிள். என் தங்கம்மா, என்னோட வைரமா நீங்க, எங்கிட்ட அழகா நீங்க. ஐயோ தூங்குறானா, சிரிக்கிறானே. ஓகே ஓகே, கொஞ்ச நேரம்லாம் போதும். அவன் இப்போதைக்கு அவங்க அம்மா கிட்ட தான் இருக்கணும். ஸோ உங்ககிட்ட காட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நேரம் கையில் வச்சிருந்தா டாக்டர் திட்டுவாங்க. நான் அவகிட்ட கொண்டு போய் வச்சிடுறேன். நீங்கள் அப்புறமா அவள் நார்மல் வார்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஓகேவா? நீ இருடா, என் பேரை நான் கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிறேன். டேடி 3 டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேரனை உங்கள் வீட்டில் வச்சு டெய்லி கொஞ்சங்க, சரிங்களா? இப்போதைக்கு நான் கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்றேன். இல்லைன்னா டாக்டர் பார்த்தா என்னை தான் கத்துவாங்க. சரிப்பா, பாப்பா அப்படி. கொடுங்கப்பா. பாடி தங்கம், மாமாட்ட வாங்க. சரி ஓகே, அவளை நார்மல் வார்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். எல்லாரும் போய் பார்க்கலாம் அவளை. குழந்தைய பார்த்த சந்தோஷத்தில் என் பொண்ணாட்டி எப்படி இருக்கான்னு கேட்க மறந்துட்டேன். மினி நல்லா இருக்கால சித்து? அவளுக்கு என்ன, அவள் ரொம்ப நல்லா இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டு முடிச்சிருவா. சரிப்பா. வாழ்த்துக்கள் சம்பந்தி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் மாப்ள. தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், தாத்தாவாயிட்டீங்க. இப்பதான் எல்லாரும் மொத்தம் அவ்வளோ சந்தோஷம். வாழ்த்துக்கள் டாமா. தேங்க்ஸ் அண்ணா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஹாப்பியா இல்லையா நீ? ஐயோ அண்ணா, இவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல இன்னும் ஹாப்பியா இருக்க போகுது. நான் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா. இல்லடா ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கே. இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நத்திங். சரிடாமா. ஐயோ, ஷாலுவும் காயுவும் அங்கே ரிசப்ஷனில் உட்காந்துருக்காங்களே, அவங்க குழந்தை பிறந்தானு சொல்ல சொன்னாங்க. சரி, நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். ஓகேண்ணா. மாமா எங்க காயோ ஷாலுவும் காணா? அவங்க ரொம்ப பயந்தாங்க, அதனால தான் அவங்க ரிசப்ஷனில் உட்கார சொன்னேன். குழந்தை பிறந்தானு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதான் நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இல்லை வேணாம், நான் போய் அவங்கள பார்த்து சொல்லி கூட்டிகிட்டு வரேன். அப்படின்னா ஓகே சித்து, போய் கூட்டிகிட்டு வா. ரிசப்ஷனில் தான் உட்காந்துருப்பாங்க 2 பேரும். ஓகே மாமா. ஓகே சித்து. சித்து, அப்புறம் எப்போ மினியை நார்மல் வார்ட் ஷிஃப்ட் பண்ணுவீங்க? அவளுக்கு மயக்கம் தெரிஞ்சோடனே நார்மல் வார்ட் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் மாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சித்து. மினி அக்கா ரொம்ப பாவம் இல்லடி. ஆமா காயு, பாவம். அண்ணாட்ட கேட்கும்போது இதுதான் ஸ்டார்டிங் பெயின், இன்னும் அதிகமாக பெயின் வரணும், அப்பதான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங் பெயினுக்கே அவங்களால வலி தாங்க முடியல, அவ்வளோ அழுதாங்க, அவ்வளோ துடிச்சாங்க. இப்போ நிறைய பெயின் வரும்போது, ஜாஸ்தியான பெயின் வரும்போது இவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லடி? ரொம்ப கஷ்டமா இருக்கும்டி. பொண்ணா பிறந்தா ஒரு தாய்மை அடையும் போது இவ்வளோ கஷ்டம் இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மினியக்காவை நேரில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குடி. இப்படிதான் எல்லாருக்குமே இப்படி தானே நடக்கும். பொண்ணா பிறந்தா கண்டிப்பாக இந்த கட்டத்தில் தாண்டி வரணும். எவ்வளவோ கட்டங்களை தாண்டி தான் நம்ம வர்றோம் பிறந்ததுலேருந்து. அதில் இதுவும் ஒன்று. பட் இது ரொம்ப பெரிய ஸ்டெப்டி. இது மறுபிறவி, மறு ஜென்மம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உயிர் போகிற வழியை விட இது பெரிய வழியாக இருக்குமா? கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே நம்ம ஒரு பெண்ணாக ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி, நம்ம அம்மாவுக்கு, இதோ மினி அக்காவுக்கு, இனிமேல் குழந்தை பெற்றுக்க போகிற எல்லாருக்குமே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தாண்டி. கண்டிப்பாக நம்ம அம்மாவுக்கெல்லாம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். அதை விட நம்மளுக்கும் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்மளும் இந்த ஸ்டேஜை தாண்டி வரணும். அதுவும் கரெக்டு தான். சரி, எப்போ குழந்தை பிறக்குன்னு தெரியலையேடி. பாவம் அக்கா வழியில் துடிச்சிட்டு இருப்பாங்க. அதான் அண்ணா சொல்லிட்டு போனார்ல, இன்னும் ஒரு 1/2 hour தான், அதுக்குள்ளே குழந்தை பிறந்துடும்னு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் பிறந்துன்னு நினைக்கிறேன்டி. அங்கே இருந்தால் நம்ம பயப்படுவோன்னு அண்ணா இங்கே அனுப்பிச்சி விட்டாரு. ஆனால் இங்கே இருக்கும்போது தான் இன்னும் பயமாக இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்களோன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதடி, நல்லபடியாக அவங்களும் நல்லா இருப்பாங்க, குழந்தையும் நல்லபடியாக பெற்றெடுப்பாங்க. அந்த நம்பிக்கை இருக்குடி எனக்கு. அதான் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல.
ம் சரிடி, நீ தான் சாப்பிட்றியா? போய் வாங்கிட்டு வருவோமா? அதெல்லாம் எதுவுமே வேணாம் ஷாலு. முதல்ல அக்கா நல்லா இருக்காங்க, நல்லபடியாக குழந்தை பெற்றுட்டாங்கன்னு நம்ம காதால் கண்ணால் பார்த்ததுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் சாப்பிடலாம் ஹாப்பியா, ஓகேவா? ஆமாம், அதுவும் கரெக்டு தான். மனசு சரியில்லாமல் என்ன சாப்பிட்டாலும் அது மன நிறைவாக இருக்காது. நான் எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஏய் அண்ணாடி. ஆமாம், என்ன இங்கே வந்துட்டீங்க? அது நான் கேட்கணும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க மினிய கார்டு தானே இருந்தீங்க, அவங்கள பார்த்துங்கன்னு தானே சொன்னாங்க. நீங்க என்ன இங்க வந்து நின்று பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? அடியே அழகு பொண்டாட்டி, அங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. எங்க உட்காந்து ரெண்டு பேரும் கதை அடிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா புரியல எங்களுக்கு. என்னென்ன சொல்றீங்க? அடி பாவீங்களா, குழந்தை பிறந்துருச்சு. அது தெரியாம தான் இங்க உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? குழந்தை பிறந்துச்சா? ஆமாடா, குழந்தை பிறந்துச்சு இப்பதான், ஜஸ்ட் நவ். அம்மா என்ன சொல்றீங்க? என்ன பாப்பா பிறந்திருக்கு? சொல்லுங்க மாமா, என்ன குழந்தை? இந்த மாமன் ஆசைப்பட்ட மாதிரியே, மாமன் படத்துல வர மாதிரியே ஒரு சிங்கக்குட்டி பிறந்திருக்கான். பாய் பேபியா? ஆமா, கோரஸா கேக்குறீங்க. பாய் பேபி தான் பிறந்திருக்கான். நம்ம வீட்டு முதல் வாரிசு இல்ல? ஆமா, நம்ம ஃபேமிலியோட, நம்ம ஜென்ரேஷனோட ஃபர்ஸ்ட் வாரிசு. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் இல்ல சாரு? ரொம்ப ஸ்பெஷலா? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவன் நம்ம உடனே பாக்குறேன் மாமா. மாமா நானும் பார்க்கணும், எனக்கும் ஆசையா இருக்கு குட்டி பையனை பார்க்கணும்னு. அம்மா எனக்கு தூக்கிட்டு வந்து கொடுங்க மாமா. சரி போலாம் வாங்க. போலாம் போலாம். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அத்தை அண்ட் சித்தி. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. மாமா ஆயிட்டீங்க. ஐயோ அண்ணனுக்கு சிரிப்பே சந்தோஷத்தை பாருங்களேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. தேங்க்யூடாம்மா. சரி வாங்க போய் பாப்பா பார்ப்போம். அப்படியே என்ன மாதிரியே இருக்கான் தெரியுமா, அவ்வளோ க்யூட்டா இருக்கான். அப்படியா? அப்ப கண்டிப்பா பார்த்தே ஆகணுமே. வாடி போலாம். உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனே, கன்னி பொன்னுதானே ஈ மாமணி, ஈ மாமணி ஒத்தையில அத்த மக, உன்னை நினைச்சு ரசிச்ச மக, கண்ணு ரெண்டும் தூங்கலையே, காண நேரம் தோணலையே. இப்படி உட்காந்து இங்கே பாட்டு படிச்சுட்டு இருக்கேன், அதுவும் அகில நினச்சி. அவன் இன்னும் யார் நினச்சி பாட்டு படிச்சுட்டு இருக்கானோ தெரியலையே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு ஞாபகம் அதிகமாக வந்துருச்சுன்னா நான் இப்படி பழைய வீட்டில் வந்து உட்காந்துருவேன் அகில். ஏன்னா இந்த பழைய வீட்டில் தான் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நம்ம இருந்திருக்கோம். இந்த வீடு, புது வீடு இப்போ தானே கட்டியிருக்கோம். நம்ம பழைய வீட்டில் தான் அதிகமாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு ஞாபகம் எனக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இங்கே தான் வந்து இப்படி நம்ம விளையாடின இடத்துல உட்காந்து உன்னை பற்றி யோசிச்சுட்ருப்பேன். நீ இப்போ யாரை பற்றி யோசிச்சுட்ருப்பா அகில்? ஐ லவ் யூ அகில். ஐ லவ் யூ ஸோ 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 மச். எனக்கு தெரியும் நீ எனக்காக என்ன நினச்சிட்டு நீ வெயிட் பண்ணிகிட்ருப்ப அப்படின்னு. என்ன நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பியான்னு தெரியல, பட் அந்த கடவுள் எனக்காக உன்னையும் உனக்காக என்னையும் படைச்சிருப்பாருன்னா எனக்கு என்னமோ தோணுது. என்னோடய லைஃப்பில் உன்னை தவிர இது வரைக்கும் வேறு யாரும் வந்ததில்லை, நான் வர விட்டதும் இல்லை, இனிமேல் வர விடவும் மாட்டேன். அதே மாதிரி கடவுள் உன்னோட லைஃப்லையும் என்னை தவிர யாரையும் வர விட்டுருக்க மாட்டாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஐ ஹோப் அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோடய காதல் ரொம்ப உண்மையானது, அது அந்த கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்னை கஷ்டப்படுத்த மாட்டார். உன்னை மாமான்னு கூப்பிட்டதை விட அகில்னு கூப்பிட்டது தான் அதிகம். மாமான்னு உன்னை சின்ன வயசுலேருந்தே கூப்பிட மாட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நீ என்னை மாமான்னு கூப்பிட்டு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து என்னை மாமான்னு கூப்பிட சொல்லுவேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் எனக்கு மாமாவை விட உன்னை டே அகில் அப்படின்னு கூப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். என்னை விட நீ 3 வருஷம் பெரிய பையன், அதனால உன்னை மாமான்னு கூப்பிடுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ உன்னை டே அகில் அப்படின்னு கூப்பிட்டுன்னு தான் தோணும். அதில் தான் நிறைய சந்தோஷம் இருக்குது அகில். அகில், நான் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, இனி எடுக்க போகிற எத்தனை ஜென்மம் இருந்தாலும் உன்னையே இப்படி உருகி காதலிக்கணும். ஆனால் எடுக்க போகிற மறு ஜென்மத்தில் என்னோட காதல் உனக்கு சீக்கிரமே நான் தெரியப்படுத்திடணும். சீக்கிரமே நான் உங்ககிட்ட சொல்லி நம்ம 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்படி தனியாக காதலிச்சிட்டு இருக்கிறதுல சுகம் இருந்தாலும் ரொம்ப வலி, நிறைய வலி இருக்குது.
கண்டிப்பாக இதை நான் உங்ககிட்ட நான் சொல்லும்போது என் கனவுல வந்த மாதிரி நீ என்கிட்ட கேட்பேன்னு தான் எனக்கு தோணுது. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனோடான்னு. ஆனால் நான் கஷ்டப்படல அகில். உனக்காக நான் இன்னும் இவ்வளோ வருஷம் வேணால் வெயிட் பண்ணுவேன் உன்னை நினச்சிட்டே, உனக்காக மட்டும். பட் சீக்கிரம் வந்துடு அகில். எனக்கு என்னமோ நீ என்கிட்ட நெருங்கி வர மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. என்னமோ புதுசாக இருக்குது இந்த ஃபீல். சீக்கிரம் வந்துடுவே இல்லை. ஐ லவ் யூ அகில். தெரியாச்சுக்கா, எங்க வந்திருக்கான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இங்க தாண்டி இருப்பா. ஏன்னா அங்க இல்லைன்னா பழைய வீட்டுல தான் இருப்பா. பிங்கிமா எங்க இருக்க? அங்க இருக்கியா இல்லையா? ஐயோ என்னதான் தேடிட்டு வராங்க. ஆமா உங்ககிட்ட சொல்லிட்டு வரலையே நான் இங்க இருப்பேன்னு சொல்லி. சச்சோ அக்கா, நான் இங்கதான் கார்டன்ல இருக்கேன், வாங்க 2 பேரும். அக்கா வீட்டு புறம் தேட்டரும் அங்கெல்லாம் இங்கதான் வந்து இருக்காளாம். இத வர இருடி. வாங்க பாக்கீங்களா, உட்காருங்க. மேடம் புது வீடு ஃபுல்லா தூக்கிட்டு வரோம், இங்க என்ன வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க தனியா? சும்மா தாக்கா வந்தேன், ஸ்கூல் முடிஞ்சு வந்தேனா, சரி நாளைக்கு லீவ் தானே சாட்டர்டே, சரி ஓகே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். சரி ஓகே, ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்காக தான் நான் உங்களை அவ்வளோ தூரம் தேடிட்டு வந்தேன் மேடம். குட் நியூஸா? என்ன அது? உனக்கு கல்யாணமாக்கா? அதெல்லாம் இல்லடி, இது அதை விட பெரிய குட் நியூஸ். ஆமாம் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் எப்போன்னு, அந்த குட் நியூஸ் தான் அது. இன்னும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க, அப்படி என்னதான் குட் நியூஸ்? சரி உனக்கு கல்யாணம் என்ன மலரு? உனக்கு என்ன கல்யாணமா? அத்தை கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தான் பார்த்தாங்களா என்ன? கொழுப்பு தாண்டி மகளே உனக்கு. இரு கொழுப்பை குறைக்கிறேன். எனக்கு எப்ப கல்யாணம் பண்றானுங்க? ஆளை மண்டையும் பறைச்சோடு. சரி ஓகே, என்ன குட் நியூஸ் அதை முதல்ல சொல்லுங்க. அதுவா, அது நம்ம 2 பேரும் அத்தையாயிட்டோம். அத்தையாயிட்டோமா? புரியல எனக்கு. ஏ மரமாண்ட, நீங்க 2 பேரும் அத்தையாயிட்டீங்க, நான் சித்தி ஆயிட்டேன். இன்னுமா புரியல? மினி அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு பக்கி. என்ன சொல்றீங்க? மினியக்காக்கு பேபி பிறந்துச்சா? ஆமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா அம்மா சொன்னாங்க. காலையிலே உங்களுக்கு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை பிறந்துச்சா? என்ன குழந்தை? ஆமா இப்பதான் குழந்தை பிறந்துச்சான், ஒரு 1 hour ஆகுது. பாய் பேபிடி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பாய் பேபி தான் பிறக்கும்னு. நம்ம வீட்டோட முதல் வாரிசு இல்ல? ஐ சிங்கக்குட்டி. ஆமா ஆமா சிங்கக்குட்டி பிறந்துட்டா. இன்னும் நம்மளால தாண்டி போய் பார்க்க முடியாது. பட் அக்காவும் அத்தை அப்புறம் எங்க அம்மா எல்லாரும் போறாங்க சென்னைக்கு, தெரியுமா? சென்னை போறீங்களா? எப்ப கிளம்புறீங்க? இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம், ட்ரெயின் புக் பண்ணியாச்சு. பாவீங்களா, எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க மட்டும் சென்னை கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. அடியே நீங்க 2 பேரும் ஆல்ரெடி பேபி ஷோருக்கு லீவு போட்டதுக்கே பிரின்சிபால் உங்களை கிழிச்சான்னு வந்து சொன்னீங்கல்ல. படிக்கிற பசங்கனால தான் விட்டேன், இல்லைன்னா பேரண்ட்ஸை கூட்டு வர சொல்லியிருப்பேன்னு. அதனால தான் நீங்கள் எப்படியும் வர முடியாது, 12th முடிக்கிற வரை உங்களால் எங்கேயும் நகர முடியாதுன்றனால தான் நாங்களே புக் பண்ணிட்டு சரி கிளம்பி போகலாம். உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் தானே, வீட்டில் இருந்துப்பீங்க, சண்டே கிளம்பி வந்ததுனால பிளான் பண்ணோம். ஏக்கா பிளான் பண்ணதெல்லாம் ஓகே தான், பட் எங்களையும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. சாட்டர்டே சண்டே லீவ் தானே, நாங்களும் வருவோம்ல. எப்படிமா நம்மளும் போவோமா? மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கு, அதுவும் ஃபுல் டே. ஐயா ஆமா நாளைக்கு கிளாஸ் இருக்கோ, அது ஞாபகமே இல்லை மலரு. சரி ஓகே, அப்போ நீங்கள் மட்டும் குட்டி பையனை பார்க்க போறீங்க, எங்களால பார்க்க முடியாதுல்ல இப்போதைக்கு. வேணா ஒரு நாள் மட்டும் லீவ் கேளுங்க, நாளைக்கு மட்டும் போயிட்டு நம்ம சண்டேவே ஓடியாந்துடலாம். பிரின்சிபல் அவ்வளோதான், எங்கள் டிசி அப்படியே அலேக்கா கழிச்சு எங்கள் 2 பேர் கையிலையும் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ஒரு தடவை வார்னிங் கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. இனிமேல் லீவ் போட முடியாது, ஏன்னா 12th இல்லைக்கா, அதனால இனிமேல் லீவே எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு முடியலனா கூட அங்கேருந்து படிங்க உட்காந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால லீவ்லாம் தரவே மாட்டாங்க, கிளாஸை கூட கட் அடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கக்கா. அதனால சான்ஸே இல்லை. சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் அத்தை அம்மா 3 பேரும் தான் போகிறோம். அப்பா மாமாலாம் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அப்பா ஹோட்டல்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவார். சரியா? நீ படிச்சுட்டு ஒழுங்காக படுத்து தூங்குங்க, சேஃபாக இருங்க, அவ்வளோதான். அப்பா மாமா இருக்கும்போது என்ன பயம், நாங்கள் சேஃபாக தான் இருப்போம். சாப்பாடும் அப்பா கொண்டாந்து தருவாங்க. அப்போது எல்லாம் ஓகே தான், நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம். நீங்கள் போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் அங்கே போனால் வீடியோ கால் பண்ணணும் மறக்காமல், ஓகேவா? ஆமாக்கா குட்டி பையனை பார்க்கணும், வீடியோ கால் போடுங்க. எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்க விட மாட்டாங்க நீ பிறந்த குழந்தைய. நீங்கள் நைஸாக அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி ஓகே ட்ரை பண்ணுறேன், ஆனால் கண்டிப்பாக வீடியோ கால் போடுறேன், ஓகேவா? ஓகே சரி ஓகே. அப்புறம் டைம் ஆகுது, நீங்கள் கிளம்பணும்லக்கா, வாங்க போவோம். ஆமாம் மலர், போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். ஒரு நாளைக்கு தான், சும்மா 2 செட் எடுத்து வச்சா போதும். அம்மாவுக்கும் எனக்கும் ஒரே பேக்கில் எடுத்து வைக்க வேண்டியது தான்.
சரி வா பிங்கி போகலாம். உன்கிட்ட வந்து சொல்கிறதுக்காக தான் உன்னை வீடு ஃபுல்லாக தேடினோம், அங்கே இல்லை. சரி பழைய வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். சரி ஓகே வாங்க போவோம். சரி ஓகே வாங்க போகலாம்.